ஹலோ குட்டீஸ், நாம இன்னைக்கு தட்டான் பூச்சி பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு அமைதியான காட்டில் ஒரு தட்டான் பூச்சி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் நர்மதா. நர்மதா தன் வாழ்நாட்கள் முழுவதும் தண்ணீரை சுற்றி பறந்து தன் இறக்கைகளால் சிறகடித்து சூரியனை ரசித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அவள் ஒரு இலை மேல் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் எதற்கு இங்கு இருக்கிறேன் என்று தன் வாழ்க்கையின் மேல் ஒரு கேள்வி எழுந்தது. நர்மதா தன் நண்பர்களான பறவைகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகளிடம் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்டது. ஒவ்வொருவரும் வேறு வேறு பதில்களை கூறினார்கள். அந்த பறவை, எங்களுடைய நோக்கம் என்பது அழகான பாடல்களை பாடி இந்த காடுகளை இசையின் சத்தங்களாக இருக்க உதவுகிறோம் என்று கூறியது. அந்த தேனீகள், எங்களுடைய நோக்கம் என்பது பூக்களிடமிருந்து அமிர்தத்தை பிரித்து தேன்களை உருவாக்க உதவுகிறோம் என்று கூறியது. அந்த பட்டாம்பூச்சி, நாங்கள் எங்களுடைய சிறகுகளால் இந்த பூமிக்கு வண்ணங்களின் அழகை கொடுக்க உதவுகிறோம் என்று கூறியது. நர்மதா அந்த பதில்களை நன்றாக யோசித்து பார்த்தாள். ஆனால் அவளின் வாழ்க்கை அர்த்தத்தை இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் குளம் அருகே வாழும் வயதான ஆமையை பார்த்து சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தாள். அந்த ஆமை பொறுமையாக நர்மதாவின் கேள்விகளை கவனித்த பின் கூறினார், நர்மதா, நீ தேடும் பதிலை உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் எல்லோரிடமும் சமநிலையையும் ஒற்றுமையையும் கொண்டு வருவதுதான். நீ தரையிலும் தண்ணீரின் மேலும் மனதார பறந்து சென்று எல்லோரிடமும் எளிமையான இயற்கை அழகை காட்ட வேண்டும். நர்மதாவிற்கு இன்னும் சரியாக புரியவில்லை. அதனால் அந்த ஆமை மேலும் சில விஷயங்களை கூறியது. சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் நோக்கத்தில் பெரிய நடவடிக்கைகள், பெரிய இலக்குகள் மட்டும் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதற்கு பதிலாக சிறிய விஷயங்களாக கூட இருக்கலாம். நாம் சந்தோஷத்தையும் அன்பையும் நாம் நேசித்து செய்யும் வேலையிலும் தான் இருக்கிறது. அதுதான் நர்மதா, உன்னுடைய குறிக்கோள். அந்த நாளிலிருந்து நர்மதா ஒன்றை புரிந்து கொண்டாள். அவள் சில பெரிய விஷயங்களையும் சிக்கலான விஷயங்களையும் தேடுவதற்கு பதிலாக அவளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மனதாரவும் விருப்பத்துடனும் தன்னை சுற்றியுள்ள உலகத்திற்கு அழகை கொடுத்து எளிமையாக வாழ்ந்து வந்தாள். கதையின் நீதி என்னவென்றால், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த நோக்கம் எளிமையான அழகையும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்திற்கு கொடுக்கும். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.